எல்லாம் வல்ல தனிகை வேளனின் தனியாத தனிப்பெரும் கருணையும் அடியனின் பரமகுருநாதர் அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் மலர்பதத்தை வந்தனித்த அடியேன் ஜி தமிழ் தொலைக்காட்சி நிகழ்த்தக்கூடிய ஒளிமயமான எதிர்காலம். இந்த நிகழ்ச்சியிலே சித்தர்களும் ஜீவமுக்தியும் என்ற தலைப்பிலே சில நுண்ணிய கருத்துக்களை சொல்லுகின்றேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற சித்தரின் பெயர் காலங்கிநாதர். கால் என்றால் காற்று, அங்கி என்றால் வஸ்திரம். அவர் தேகம் காற்றை போல் உள்ளது. ஆகாய வெளியிலே செல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர். இவருடைய குருநாதர் திருமூல தேவர். திருமூல தேவரை தனக்கு குருவாக கொண்ட பெருந்தகை. இவர் கஞ்சமலை பகுதியிலே வாழ்ந்ததாக வரலாறு. கஞ்சமலை என்பது சேலத்துக்கு அருகாமையிலே உள்ளது. இந்த கஞ்சமலை பகுதியிலே வாழக்கூடிய காலங்கிநாதர் பல பல அற்புதங்களை செய்தவர். பல பல அற்புதங்களை செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு வணிகனாகப்பட்டவன், அவனுக்கு 4 பெண் குழந்தைகள். அவன் தங்கையும் தங்கையின் கணவனும் அகாலமாக மரணம் அடைந்தார்கள். மரணம் அடைந்த உடனே தங்கையின் மகனை தாய்மாமாவாகி அந்த வணிகன் கொண்டு வந்து வளர்த்தான். வளர்த்த பொழுது அவனை பயன்படுத்தி வேலையை வாங்கினான். கடையிலே, விவசாயத்திலே எல்லாம் வேலைகள் எல்லாம் முடிகின்ற பொழுது அவனுக்கு ஒரு ஆசையை காட்டினான். மருமகனே, உனக்குத்தான் என் மூத்த பெண் என்று சொன்னான். இவன் வசதியற்றவன் என்று சொல்லி வசதியான ஒரு மாப்பிளையை பார்த்து கொடுத்தான். 2வது மகளையும் உனக்கு உனக்கு என்று சொல்லி வேறொருவனுக்கு கொடுத்தான். 3வது மகளையும் உனக்கு உனக்கு என்று சொல்லி வேற ஒரு மணவாளனுக்கு கொடுத்தான். 4வது மகளையும் உனக்கே தருவேன் என்று சொன்னான். அந்த நேரத்திலே இந்த காலங்கிநாதராகப்பட்டவர் தன் மனித உருவுடன் சென்றால் மக்களின் தொல்லை தாங்க முடியவில்லை என்று சொல்லி தன்னுடைய தவ வலிமையினாலே கரடி உருக்கொண்டு கஞ்சமலை பகுதியிலே வந்திருக்கின்றார். கரடி உருக்கொண்டு அந்த கரடி உருவாக வருகின்ற பொழுது மருமகனிடத்திலே சொன்னான் வணிகன், மாப்பிளே, இந்த பொண்ணும் உனக்குத்தான் என்று சொன்னான். மாமா, நீங்கள் ஆற்றில் கரைத்த புலி போலே 3 பெண்களை எனக்கு எனக்கு என்று சொல்லி வேறு ஒருவருக்கு தந்து விட்டீர்கள். இந்த பெண்ணையும் அப்படித்தான் சொல்லுவீர்கள், நான் எப்படி நம்புவேன் என்று கேட்டான். அதற்கு அவன் என்ன சொன்னான், இந்த கரடி என்ன வாயா பேசப் போகின்றது என்று சொல்லி அவனுக்கு இந்த கரடி சித்தர் என்று தெரியவில்லை, காலங்கிநாதர் என்று தெரியவில்லை. உடனே என்ன செய்தான், அந்த கரடி மீது ஆணையாக என் 4வது பொண்ணை உனக்கே தருகிறேன் என்று சொன்னான். சொன்ன உடனே இவன் நம்பினான். வணிகனின் தங்கை மகன். நடந்த வரலாறு. சில நாட்கள் சென்றது. தன் மகளுக்கு வேறு ஒரு மணவாளனை தேடினான். அப்பொழுது அவன் தங்கை மகன் அந்த ஊரிலே உள்ள அரசனிடத்திலே சென்று பிராது செய்தான். மன்னா, என் மாமா என் தாய் தந்தை இழந்த என்னை கொண்டு வந்து வளர்த்து இவ்வளவு காலமாக என்னை வேலை வாங்கி மூத்த பெண்ணை தருகின்றேன், 2வது பெண்ணை தருகின்றேன், 3வது பெண்ணை தருகின்றேன் என்று ஏமாற்றினார். 4வது பெண்ணையாவது உனக்கு தருகின்றேன் என்று சொல்லி கரடி இடத்திலே சத்தியம் செய்து கொடுத்தார். இந்த வாக்கையை மாறி வேறொருவருக்கு தருகின்றாரே. இதற்கா திருவள்ளுவர் யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு என்று சொன்னார். வார்த்தை சுத்தம் வேண்டாமா? நாக்கு ஒரே வார்த்தை சொல்ல வேண்டாமா? ஹரிச்சந்திரன் பாண்டெழுதியா கௌஷி முனிவனிடத்திலே கொடுத்தான். அந்த ஒரு பொய் சொல்லி இருந்தால் அவன் நியமதேசத்தை காக்க வேண்டிய நிலை வருமா? அதனாலே அந்த பெண்ணை எனக்கு தர வேண்டும் என்று அரசனிடத்திலே முறையிட்டான் தங்கை மகன். தங்கை மகன் முறையிட்ட பொழுது அந்த வணிகன் என்ன செஞ்சான், அந்த கரடியை கூட்டு கொண்டு சாட்சி சொல்ல சொல்லு என்று சொன்னான். இதை மனத்தாலே அறிந்த கருவூர் சித்தர் கரடி உருக்கொண்டு வந்து அரச சபையிலே 3 முறை இவன் சொன்னது உண்மை, சொன்னது உண்மை, சொன்னது உண்மை என்று தலை அசைத்திருக்கின்றார். இதுதான் கருவூர் சித்தர் கரடியாக வந்து செய்த லீலை. அவரும் பற்பல அதிசயங்களை நிகழ்த்தியவர். பல ஆலயங்களுக்கு சென்று கோவில்களில் திருப்பணி செய்தவர்.
மூலிகைகளை ஆராய்ச்சி செய்தவர். எண்ணற்ற நோய்களுக்கெல்லாம் அவர் அரிய வகையான மூலிகைகளை கண்டு நூல் இயற்றியவர். நதிகள் எல்லாம் கடலிலே கலப்பதை போலே மகாத்மாக்கள் நமக்கு அறிவுரைகளையும் அற உரைகளையும் நல்ல நூல்களாக எழுதி வைத்தார்கள். இமயத்திற்கெல்லாம் கூட நினைத்த மாத்திரை செல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற மகான். அப்பேற்பட்ட காலங்கிநாதனுடைய வரலாற்றை ஒரு சிறு ஆழ விதையை போல் உங்களுக்கு சொன்னேன். அவருடைய வரலாறை நூலகங்களிலே புக் இருக்கும். அதை வாங்கி முழுவதுமாக படித்தால் அவருடைய வரலாறுகளை முழுவதும் அறிந்து நாம் இகபர சௌபாக்கியம் பெறலாம். மீண்டும் அடுத்த வாரத்திலே உங்களை இனி ஒரு சித்திரம் தொடர்பு கொள்ளும் பொழுது பிரியாத விடைபெறக்கூடிய உங்கள் அன்பன் ஜோதி சுந்தர வேணுகோபால் வாரியார் சுவாமியின் சீடன். நன்றி, வணக்கம்.